Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with specialization in Energy Engineering, Robotics and Industrial Automation. சென்னையில் நள்ளிரவில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. கடும் உஷ்ணத்தால் பகலில் சாலைகளில் அனல் காற்று வீசியது. இந்நிலையில் சென்னையின் பல பகுதிகளில் நள்ளிரவில் திடீரென மழை பெய்தது. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், எழும்பூர், அண்ணா சாலை, கிண்டி, மேற்கு மாம்பலம் போன்ற பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது. நள்ளிரவில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் சென்னை மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர், உக்கடம், காந்திபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பெண்கள், சிறுவர்கள் ஆட்டம் போட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான திருத்தங்கல், பாறைப்பட்டி, சித்துராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தேனி மாவட்டம் சின்னசுருளி அருவியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பரபரப்பு ஏற்பட்டது. சின்னசுருளி அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அருவியின் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இதனை நோட்டமிட்ட வனத்துறையினர் உடனடியாக சுற்றுலா பயணிகள் அனைவரையும் அருவியிலிருந்து வெளியேற்றினர். இந்நிலையில் சின்னசுருளி அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வனத்துறையினர் துரிதமாக செயல்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with specialization in Energy Engineering, Robotics and Industrial Automation.